கோயம்பேடு பழச்சந்தையில் செயற்கையாக பழங்கள் பழுக்க வைக்கப்படுவதாக வந்த புகார் தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. 4 டன் மாம்பழங்கள் மற்றும் 4 டன் வாழைப்பழங்கள் பறிமுதல். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1160 ரூபாய் குறைவு. கிராமுக்கு 145 ரூபாய் குறைந்து 6700க்கு விற்பனையாகிறது. இமயமலை பகுதிகளில் உள்ள 2431 பனிப்பாறை ஏரிகளில் 88% ஏரிகள் கடந்த 38 ஆண்டுகளில் 2 மடங்கு அளவுக்கு பெரிதாகியுள்ளன. புவி வெப்பமயமாதல் காரணமாக பனிப்பாறை ஏரிகளில் பரப்பளவு தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இஸ்ரோ நிபுணர்கள் தகவல். பொய் வழக்குகளை போட்டு குரல் வளையை நசுக்க திமுக முயற்சிப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. பாஜகவிற்கு வாக்களித்த காரணத்துக்காக தான் ஸ்ரீமுஷ்ணத்தில் பெண் கொலை நடந்ததாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நாளை முதல் கோடை விடுமுறை அறிவிப்பு. ஜூன் 6ஆம் தேதி முதல் மீண்டும் பள்ளிகள் இயங்க தொடங்கும் என பள்ளிக் கல்வித்துறை தகவல். மாலத்தீவு நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் முகமது மொய்சு தலைமையிலான கட்சி வெற்றி. இருதரப்பு உறவுகளை விரிவுபடுத்த தேர்தல் முடிவுகள் வழிவகுக்கப்படுவதாக சீனா பாராட்டு. மலேசியாவில் கடற்படையின் ஹெலிகாப்டர்கள் நடுவானில் மோதிய விபத்தில் 10 பேர் உயிரிழப்பு. மலேசியாவின் லுமுத் நகரில் கடற்படையின் ஒத்திகையின் போது விபத்து ஏற்பட்டதாக தகவல். பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் அமோக ஆதரவு கிடைக்கிறது. தமது பிரச்சார சுற்றுப்பயணம் தொடர்பாக பிரதமர் மோடி வலைப்பதிவு. பாகிஸ்தானிலிருந்து அரிசி இறக்குமதி செய்ய தடை. மெகாசீலியா ஸ்கேலாரிஸ் என்ற நுண்ணுயிர் கண்டறியப்பட்டுள்ளதாக ரஷ்யா கடும் கண்டனம். ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம். சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. மோடியின் ஆட்சியில் சிறுபான்மையின மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் என்னுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் சரணடைய விலக்களிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. பெண் IPS அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை உறுதியான நிலையில் சரணடைய விலக்கு கோரிய ராஜேஷ் தாஸ் மனு தள்ளுபடி. மீஞ்சூர் அருகே தனியார் சரக்கு பெட்டக முனையத்தில் குவித்து வைத்திருந்த மரக்கட்டையில் திடீர் தீ விபத்து. 5 வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். கோயில்பட்டி சங்கரலிங்கபுரம் பகுதியில் உள்ள தீப்பெட்டி தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து. தீயில் கருகி 10 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதம். கோவில்பட்டியில் ராஜீவ் நகர் பகுதியில் ரேஷன் அரிசி கடத்தலை தட்டி கேட்ட வழக்கறிஞர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய கூலிப்படையினர். தடயங்களை கைப்பற்றி போலீசார் விசாரணை. திருப்பூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சித்ரகுப்தர் கோயிலில் 95ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி பூஜை. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. மதுரை கள்ளழகர் கோயில் திருவிழாவில் பட்டாக்கத்தியுடன் மோதல். ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் காயங்களுடன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு போலி பதிவு எண் மாற்றி கனிம வளம் கடத்திச் சென்ற லாரி ஓட்டுநர் கைது. சோதனை சாவடியில் லாரியை நிறுத்தாமல் வேகமாக சென்றதை தொடர்ந்து காவல்துறையினர் பின்தொடர்ந்து மடக்கி பிடித்தனர். சென்னை பல்லாவரத்தில் தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த கல்லூரி மாணவர் உட்பட 2 கைது. 1.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து போலீசார் அதிரடி நடவடிக்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.